ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் கேப்சிகம் கிரேவி. இந்த ரெசிபி நான் கொஞ்சம் நார்த் இந்தியன் ஃப்ளேவர்ஸோடு செஞ்சுருக்கேன். இது சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு, அப்புறம் ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்ப சரியான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் கேப்சிகமும் பன்னீரும் தான். மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்ன தேவைன்றதை சொல்கிறேன். செய்முறையை பார்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 பிரியாணி இலை, 4 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், அப்புறம் ஸ்டார் மொக்கு, சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சப்பொடி 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், ஒரு கருப்பு ஏலக்காய், அவ்வளோதான். அப்புறம் 1 கப்பு தயிர், நல்ல ஃப்ரெஷ்ஷாக கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க. 4 தக்காளி அரைச்சி அதோட விழுது எடுத்துக்கோங்க. 100 கிராம் முந்திரி பருப்பு அரைச்சி விழுது எடுத்துக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு எடுத்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் குடமிளகாய், 250 கிராம் பன்னீர் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன். ஒரு கனமான பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நல்லெண்ணெய் இல்லை ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்தா நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. ஸோ 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. வெண்ணெய் உரிக்கிறதும் ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கோங்க. 4 பட்டை துண்டு, 3 கிராம்பு, அப்புறம் ஒரு நட்சத்திர மொக்கு, ஒரு கருப்பு ஏலக்காய், அப்புறம் 2 நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஏலக்காய். சீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்பைசஸ்ஸு நெய்யில் வறுபடுறப்போ நல்ல வாசனையாக இருக்கும். இந்த சமயத்தில் நீங்கள் வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்குறப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கியதும் முந்திரி பருப்பை அரைச்சி விழுது எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்த மசாலாக்களை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 2 குடமிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ரொம்ப பொடியாக நறுக்காமல் நார்மலாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா முந்திரி பருப்பு அடிப்பிடிக்கும். அதனால் குடமிளகாய் வேகிற வரைக்கும் கொஞ்சம் கிளறிட்டே இருக்கணும். குடமிளகாய் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரமே வெந்துடும். இந்த சமயத்தில் 1 டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கணும். இப்போது அரைச்சி வச்ச தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். இப்போது உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் அப்புறமா சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு சிம்மில் வச்சுருங்க. பத்து நிமிஷத்துக்கு பிறகு 1 கப்பு தயிர் வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடியை சேர்த்துக்கணும். தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் லிட்டை க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு பிறகு லிட்டை ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க. தயிரோட அந்த பச்சை வாசனை போய் உங்களுக்கு ஒரு டெலிஷியஸ் கேப்சிகம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெஷ் பன்னீர் பீசஸை ஆட் பண்ணலாம். ஒவ்வொன்றா ஆட் பண்ணுங்க. பன்னீர் ரொம்ப நேரம் சமைக்க வேண்டாம். சேர்த்த பிறகு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் குக் ஆனாலே போதும். ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். அதோட அந்த ஜூஸி நேச்சர்லாம் போயிடும். ஸோ 5 to 7 மினிட்ஸ் அடுப்பில் இருந்துச்சுன்னா போதும் பன்னீர் சேர்த்த பிறகு. நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ்னாலே பட்டர் நிறைய சேர்ப்பாங்க. நம்ம இனிஷியலாக பட்டர் சேர்த்துருக்கோம்.
அந்த பட்டரோட ஸ்மெல்லும் பன்னீரோட ஸ்மெல்லும் சேர்ந்து நல்ல கமகமான ஒரு டெலிஷியஸ் நார்த் இண்டியன் கிரேவி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன், ரொம்ப திக்காயிருச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.